நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓகே? ஆதியில் இல்லாதது பாதியில் வந்து பெரும் பீதியை தருகிறதே இந்த ஜாதி. குட். டீச்சர் பயப்படாதீங்க. கோவிலையும் சாம்பிராணி போட டீச்சர் வந்துட்டாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நானே பேசுகிறேன். எனக்கு சித்தி பொண்ணு இருக்குது, சித்தப்பா பொண்ணு இருக்குது, பெரியப்பா பொண்ணு இருக்குது, பெரியம்மா பொண்ணு இருக்குது. ஆனால் எனக்கு அத்தை பொண்ணுங்க தான் யாருமே இல்லை. அதனால உங்களை நான் என் அத்தை பொண்ணா ஆக்கிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் டீச்சர். எனக்கு சித்தி பசங்க இல்ல, சித்தப்பா பசங்க இல்ல. சரி. ஏன் பெரியப்பா பெரியம்மா பசங்களும் இல்ல. ரைட்டு. ஆனா 5 அத்தை பசங்க இருக்காங்க. அப்பிடுவாங்க. 5? சாரி. அப்பிடுவாங்களா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை விதிக்கலாம். இந்தாம்மா வரமா. என்ன பேசணுமா? பேசுங்க. நான் உங்களை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி தான் ஆகணும். ஏன் வாங்கினது பத்தலையா? அப்ப அடி விழுந்துருச்சா? மடக்கி விட்டாலே. சாரிங்க. நான் இன்னொருத்தரை லவ் பண்றேன். இன்னொருத்தனா? அவன் யாரா? என்ன புதுசா கிண்டி விட்டு போறா? ஹலோ, என்ன பேசாம போறீங்க? என்ன சார் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க? எப்பவுமே அமைதியா, அடக்கமா, அழகா, ஹம்சமா, நல்ல குடும்பத்து பையனா, பார்த்தோன்னே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஐயோ, இவங்கிட்ட மட்டும் வலிஞ்சு பேசுறா. இன்னைக்கு என்ன வெக்ஸா இருக்கீங்க? ஓ, அந்த பொறுக்கி பசங்கிட்ட பேசுனது பாத்தீங்களா? எது? நாங்க பொறுக்கியா? நான் யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபீலிங்ஸ் தானே? ஆமா, நான் லவ் பண்றேன். யாருன்னு தெரியுமா? யாரா? உன்னத்தான். நிஜமாவா? உன்னத்தாயா? ப்ராமிஸ். தண்ணி காட்டிட்டாலே. அது எப்படிங்க? நீங்க எங்க, நான் எங்க? நீங்க படிச்சிருக்கீங்க, அழகா வேற இருக்கீங்க. நான் உங்க அளவுக்குலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படிங்க என் மேலே போய் காதல் வரும்? எங்க ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என் மேலே காதல் வரதுக்கு. எனக்கு சினிமா ஆக்டர் கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட வருஷம் 16 படம் 16 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவரோட தீவிர ஃபேன் நான். உங்களை பார்க்கும் போதெல்லாம் வருஷம் 16 கார்த்திக் பார்த்த மாதிரியே இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே உட்காருங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஸ்கூல் லீவா டீச்சர்? நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வேலையை விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலா ஒரு புது இங்கிலீஷ் டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு வர போறாங்க. ஜென்ஸ் டீச்சரா லேடிஸ் டீச்சரா டீச்சர்? உங்களுக்கு யார் சார் வேணும்? உங்களை மாதிரி லேடிஸ் டீச்சரா இருந்தா நல்லா இருக்கும் டீச்சர். சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா, இரு கரை மீறிலே தன்னிலை மீறியே ஒரு நதி போல என் நெஞ்சம் அலைமோதுதே. குட் மார்னிங். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட். Sit down. சிட் டவுன், சிட் டவுன். நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். மண்டே பத்தியா குருவி குடுமாரி. வாட்ஸ் யுவர் நேம்? சேது மாணிக்கம். யுவர் நேம்? தெய்வ மாணிக்கம். காட் மாணிக்கம். யுவர் நேம்? பூ மாணிக்கம் சார். ஃப்ளவர் மாணிக்கம். உன் பேரு? தங்க மாணிக்கம். கோல்டு மாணிக்கம். உன் பேரு? மாரி மாணிக்கம். எல்லா பேரும் ஒரே மாணிக்கமா இருக்கு. எங்க ஊரு கொலசாமி பேரு மாணிக்கவல்லிங்க சார். அதனாலங்க சார் எல்லாருக்கும் மாணிக்கம் மாணிக்கம்னு பேர் வச்சிருக்காங்க. I see. Nice village. The great peoples. Very good. Sit down. Today, first day. இன்னைக்கு கிளாஸ் எடுத்து உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
மாப்பிள்ள வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அவளால. மாப்பிள்ள ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுடா. அவன் நினப்பாவே இருக்கு. அப்படியே வந்தாலும் கனவு தொல்லை தாங்கலடா. உனக்குமா? அந்த டீச்சரும் அந்த பையலும் 2 பேரும் அருவியில குளிக்கிற மாதிரியும் அதை நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியும் அப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணியை நம்ம தூச்சு போடுற மாதிரிலாம் கனவு வருதுடா. டே உனக்கு பரவாயில்லடா. நான் கண்ட கனவை வெளியே சொன்னா மானக்கேடுடா. அப்படி என்னடா கனவு கண்ட? மாப்பிள்ள அந்த சேது பயலுக்கும் டீச்சருக்கும் கல்யாணமே முடிஞ்சுடா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சா பரவாயில்லடா. அவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குதுடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணியா? நான் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். டீச்சர் வீட்டுக்கிட்ட போனோன்னே டீச்சர் வந்து ஜன்னலை திறந்து என்னை எட்டி பார்த்துச்சு. உன்னையுமா? வெளியே இருந்த என்ன உள்ள வான்னு கூப்பிடுச்சு. ஐயோ. நானும் உள்ள போயிட்டேன். அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரே கும்மு இருட்டுடா. இருட்டா? அந்த சேது பையன் ஓரமா படுத்து கிடந்தேன். டீச்சரு டபக்குன்னு என் கையை பிடிச்சி வா ஓரமா போலான்னு சொல்லி கூட்டி போச்சு. கூட்டி போய் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நான் சொல்லும் போது அமுக்கணும், நான் சொல்லும் போது விடணும்னு சொன்னுச்சு. ஐயோ. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன்டா. நைட்டு ஃபுல்லா விட்டுக்கிட்டே இருந்தேனா கடைசியில் விடிஞ்சிருச்சுடா. விடியவா? என்னடாச்சு சொல்றா. நீ ஏன்டா அழுகுற? விடிஞ்ச பிறகுதான் தெரியும் நான் அமுக்கி விட்டது சுவிட்ச் போடுறா. அப்ப நீ விடிய விளக்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கடா. என்ன சிரிப்பு? மொகரை பாரு ஆளு மூஞ்சி. டேய் அங்க பாருங்கடா. அங்கே பாரு உன் ஃப்ரெண்ட்ஸு. என்ன எதிரில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? எப்படி உரசிக்கிட்டு இழுச்சுக்கிட்டு போறா. மாப்பிள்ள சைக்கிளில் போற அளவுக்கு காதல் அதிகமாயிடுச்சா? இல்லடா, அவன் நம்மளை வெறுப்பேத்துறதுக்குனே நம்ம முன்னால அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான்டா. ஏதா பண்ணணும்டா. காலம் தாமதம் ஆக ஆக அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போகுதுடா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம பிரசிடென்ட் தான். 2ல 1 பார்த்துடணும்டா. பகடா வெட்டி பயலுகளா, காலங்காத்தால கையை முறுக்கிக்கிட்டு கங்கணம் கட்டி வந்த மாதிரி நிக்கிறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லையா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேர்ல வாங்க, காட்டுறேன். ஏன் நேர்ல தான் கரகாட்டமா நடக்குதாங்க? ஏன் கராட்டம் நடந்தா தான் வருவீங்களா? நாங்க கூப்பிட்டோம்னா வரமாட்டீங்களா? போன எலெக்ஷன்ல நாங்க வேலை தான் நீங்க பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. வாழ்க்கை நோட்டுறானே. அடுத்த எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கணும்ல, அப்ப வாங்க. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஊர் தலைவர் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதை தெரிஞ்சுங்க. வாங்க. எப்ப பார்த்தாலும் பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு நிப்பாட்றா. மாப்பிள்ள இறக்கி விடுற. என்னடா நடுத்தெருவில் குழந்தை நிக்க வச்சிருக்க? பாருங்க பாருங்க. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? இப்படித்தான் டெய்லி கூட்டிட்டு வரேன். ரொம்ப அவமானமா இருக்கு. உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே அவமானம்டா. இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை வெளியூர்காரன் பார்த்தான்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அதானே இவர் தான் காரி துப்புவேன். கரெக்ட் மாப்ள. கரெக்டுண்டா, வரட்டும் கேட்கிறேன். ஏய் நிறுத்தறா. என்ன பிரசிடென்ட்டோட மறியல் பண்ணிட்டு இருக்காங்க? சைக்கிள் ஓரங்கட்டு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏமா அவன் தான் படிக்காதவன், பட்டி காட்டா, விவரம் தெரியாதவன். நீ படிச்ச பொண்ணு தானே, நீ சைக்கிள்ல வரலாமா? கேளுங்க நல்லா. ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? பட்டணத்துல இருந்து அது வந்து நம்ம பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்குது. அதை சைக்கிள்ல ஏடா கூட்டிட்டு வருவேன்? சரி சரி, தினம் அந்த பொண்ணு நடந்து போறதை பார்த்து பரிதாபப்பட்டு மனசுல இறக்க வந்து சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன். நல்ல விஷயம் தான். ஆனா கெத்தா கூட்டிட்டு போகணும்டா. டேய் என் பைக்கில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. என்ன ரூட்டை மாத்தி விட்டா? டேய் நகர்றா. நீ உட்காருங்க டீச்சர். நீ உட்கார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்ல? டேய் பார்த்து பக்குவமா அழுங்காம குலுங்காம கூட்டிட்டு போ. போ போ. என்னடா இவன் நம்ம காட்டி கொடுத்தா இவன். இப்ப சந்தோஷமா போகடா. யோ என்னடா மரியாதை குறையுது? பின்ன அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஐயோ அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டே.